நடிகர் அஜித்குமார் அவர்கள் சினிமாவில் நுழைந்த ஆரம்ப காலகட்டங்கள்ல பேட்டிகள், பிரஸ் மீட் அப்படின்னு அனைத்திலுமே ஈடுபாடுடன் தான் இருந்தார். ஒரு சில நாட்கள்ல அவரை பத்திரிகையாளர்கள், ஒரு சில ரசிகர்கள் அப்படின்னு பலருமே விமர்சனம் பண்ணவுமே ஆரம்பிச்சாங்க. அதாவது ஏகே அவர்கள் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த ஆரம்ப காலகட்டங்கள்ல அவருக்கு தமிழ் அவ்வளவாக வராது. அவர் தமிழை கத்துக்கொண்ட காலம் அது. இருந்தாலுமே படங்கள்ல அவருடைய வாயசைவுகள் அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும். ஸோ பிரஸ் மீட்ல எல்லாம் ஆங்கிலத்துல தான் பேசிட்டு இருந்தாரு. ஆகையால பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் நடிகன் ஏன் ஆங்கிலத்துல பேசணும், அவர் தமிழ் பேச மாட்டாரா அப்படின்னு பல விமர்சனங்கள் வந்ததால ஏகே அவர்கள் பொது நிகழ்ச்சிகள், பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு எதிலுமே கலந்து கொள்ளாமல் சற்று விலகியே இருந்தாரு. இதனடுத்து பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமே மீடியா வெளிச்சத்திற்கு வந்திருக்காரு. தொடர்ச்சியாக கார் பந்தயங்கள்ல கலந்து கொள்வது, தன்னுடைய புகைப்படங்களை சோசியல் மீடியாக்கள்ல வெளியிடுவது, ரசிகர்களிடம் அதிக நேரம் செலவிடுவது அப்படின்னு ஏகே அவர்கள் அப்படியே உல்டாவாக இருக்காரு. இதனிடையில ஏகே அவர்களை பார்த்து அவருடைய ரசிகர்களே வியக்கும் அளவிற்கு அவருடைய வளர்ச்சியுமே இருந்துட்டு இருக்கு. சமீப காலத்துல ஏகே அவர்கள் கலந்து கொண்ட அத்தனை கார் பந்தயங்களுமே வெற்றி பெற்று பதக்கங்களை வென்றிருக்காரு. இதற்காக இவருக்கு இந்திய அளவுல பாராட்டுகளுமே குவிஞ்சது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா ஏகே அவர்கள் கடந்த ஆண்டே பல விருதுகளை வாங்கி குவிச்சிருக்காரு. அதுல மிக முக்கியமானதாக பத்மபூஷன் விருதை சொல்லலாம். இந்த நிலையில ஏகே அவர்கள் கூடிய விரைவிலேயே பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்காரு. பல வருடங்களாகவே ஏகே அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் இருந்த நிலையில தற்போது இவர் சந்திக்க உள்ளார் அப்படின்ற செய்தி சோசியல் மீடியாக்கள்ல காட்டு தீ போல பரவிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.